வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. சனி வக்கர நிவர்த்தி கடந்த ஜூலை மாதத்திலிருந்து மீனராசியில் 138 நாட்களாக வக்கர கதியில் இருந்த சனி பகவான் இப்போ வக்கர நிவர்த்தியாகி நவம்பர் 28, 2025 முதல் நேர்கதியில் பயணம் செய்ய போகிறார். கர்ம அடிப்படையில், அதாவது உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில், உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி அடிப்படையில் 12 ராசிகள் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். குறிப்பாக உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்கள். ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம், இது சூரியனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 6 வருடம். என்னோட கணக்குப்படி 3 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க. 3 வயசு வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வந்தால் பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை, 3 + 10 13. 13 வயசுக்கு பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை, 13 + 7 20. 20 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வரும். இந்த செவ்வாய் தசை நடக்கக்கூடிய நபர்கள் ரிஷபராசியில், இந்த ரிஷபராசிக்கு விரையாதிபதினு சொல்லக்கூடியவர், 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். இது படிக்கிற காலகட்டத்தில் இப்போ சனியுடைய வக்கர நிவர்த்தி, ஏன்னா 11ஆம் இடத்துல தான் வக்கரமாக இருந்து நிவர்த்தி ஆகிறார். அதாவது தன்னுடைய நேர்கோட்டு பாதையில் பயணிக்க தயாராகிட்டார் இந்த சனி பகவான். இது என்ன பலன்களை கொடுக்கும்? இந்த ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம் சனி பகவான். நட்சத்திரம் அப்படிங்கிறது சூரியனோட நட்சத்திரம் இருக்குது, சந்திரனோட நட்சத்திரம் இருக்குது, செவ்வாயோட நட்சத்திரம் இருக்குது. அந்த நட்சத்திரம் பார்க்கக்கூடாது. இது தசை ஆரம்பிக்கிற நட்சத்திரம் மட்டும்தானே தவிர அடுத்தடுத்து வரக்கூடிய தசாநாதன் யார் அப்படின்றத மட்டும் நம்ம பார்க்கணும். ஏன்னா ராஜகிரக தசைகள் 3-4 தசைகளில் மட்டுமே இந்த ரிஷபராசிக்கு வரும், பெரிய பெரிய தசைகள். ஏன்னா இப்போ ராகு தசை முடிஞ்ச உடனே குரு தசை, அதன் பிறகு சனி தசை, அதன் பிறகு புதன் தசை. இதை மட்டும் தான் நம்ம பார்க்கணுமே தவிர மற்றபடி இந்த நட்சத்திரத்துக்கு நன்மை செய்யாது, இந்த நட்சத்திரத்துக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்றத விட இப்போ படிக்கிற காலகட்டத்தில் இந்த 11ஆம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான், 11ஆம் இடத்துல வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய சனி பகவான் படிப்பு ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுப்பார். நிறைய மாற்றங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு. அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரிஷபராசிக்கு எது சார்ந்து முயற்சி பண்ணாலும் சரி, படிப்பு சார்ந்து வெற்றி வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. 20 வயசுக்கு மேலே 38 வயசு வரைக்கும் ராகு தசை. இந்த ராசிக்கு ராகு தசை நன்மை செய்யுமா தீமை செய்யுமா? இது இருக்கிற இடத்த பொறுத்து. மற்றபடி நிழல் கிரகங்கள், அதாவது எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டதிபதியோட பலன்களை கொடுக்கும் இந்த ராகு பகவான். மற்ற எல்லா கிரகத்துக்கும் அதனோட காரகத்துவத்தை வச்சு, அதனுடைய பாவத்தை வச்சு நம்ம சொல்லிடலாம் இந்த பலன்களை கொடுக்கும் அப்படின்ட்டு. ஆனால் ராகுக்கும் கேதுவுக்கும் அப்படி சொல்ல முடியாது. இப்போ ராகு தசை நடக்குது. இந்த ராகு தசை அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த ராசிக்கு எந்த வீட்டில் இருந்தால் நன்மை அப்படின்னாக்கா, சுக்கரனோட வீடு அப்படின்னு வச்சிங்களா, இப்போ சனியோட வீட்டில் இருந்தால் நன்மை, புதனோட வீட்டில் இருந்தால் நன்மை. அது மட்டும் தானே தவிர மற்றபடி வேற எங்கே இருந்தாலும் உங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும். மெயினாக சுய ஜாதகத்தை பார்க்கணுன்றதை விட அது அவயோக தசையாக எடுத்துக்கொள்ளப்படும். இப்போ சனியோட வீடு புதனோட வீட்டில் இருந்துச்சுனாக்கா இந்த ராசிக்கு நன்மை செய்திடும் இந்த ராகு பகவான். மற்றபடி எங்கே இருந்தாலும் இந்த ராகு தசை அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியான பலன்களை கொடுக்கும். எது சார்ந்து கம்மியான பலன்களை கொடுக்கும்? இப்போ வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறீங்க, வேலை வாய்ப்பில் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். இப்போ சனியோட வீடு புதனோட வீடு, அது மாதிரி இருக்கக்கூடிய சுக்கிரனோட வீடு, அதாவது நட்பு கிரக வீடு, சனி பகவானுக்கு நட்பு கிரக வீட்டில் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு பலம் வாய்ந்த தசை அப்படின்னு சொல்லலாம். வேலையில் நல்ல ஒரு வளர்ச்சி, வேலை சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம், திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா எந்த தடையாக இருந்தாலும் இப்போ விலகிடும். ஒரு சில பேருக்கு திருமணம் சார்ந்து முயற்சி பண்ணி நிறைய தடைகளை கொடுத்துது அப்படின்னாக்கா ராகு தசை சரியில்லை அப்படிங்கிறத விட உங்கள் சுய ஜாதகத்தில் குருபகன் அப்படிங்கிற கிரகம் 3, 6, 8, 12 ஆகிய இடங்கள மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் வக்கரமாக இருந்தாலும் 26 வயசு வரைக்கும் அப்படிங்கிறது திருமணம் அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். அதன் பிறகு இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் வாய்ப்பு உறுதியாக இருக்குது. ஏன்னா இப்போ வேலையெல்லாம் கிடைச்ச பிறகு உடனே திருமணத்துக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. இப்போ திருமணம்ங்கிறது 23, 24, 25 தடைப்படுறதுக்கான காரணம் அதுதான். இப்போ சனி வக்கர நிவர்த்தி ஆகும்போது தசாபுத்தியால் பாதிக்கப்பட்ட நபர்கள், ஒரு சிலருக்கு இந்த குருடைய மறைவு ஸ்தானங்கள் இருந்தாலும் வக்கரத்தில் இருந்தாலும் நிறைய தடைகளை கொடுக்குது இல்லையா? இப்போ அந்த சனி பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள்ல குரு இருந்தால், தசா நடத்தக்கூடிய தசாநாதன் இருந்தால், தசா நடத்தக்கூடிய தசாநாதனுக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் சனி பார்வையில் இருந்தால், அது 7ஆம் அதிபதியோட நட்சத்திரமாக இருந்து, அப்படி இல்லைன்னா 7ஆம் அதிபதியோட சம்மந்தப்பட்டு இருந்தால், 2 கூடிய கிரகத்தோட சம்மந்தப்பட்டு இருந்தால் இப்போ திருமணம் அப்படிங்கிறது கொடுத்துரும். இன்னொன்று, திருமண வாழ்க்கையில் ஒரு சில பேருக்கு நெருக்கடிகளை கொடுத்துருக்கலாம். இந்த ராகு தசை ஆரம்பித்த பிறகு திருமணம் நடந்திருக்கும்,
திருமணத்தில் பிரிவுகளை கொடுத்துருக்கோம். எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா ராகு தசையில் இருக்கிறவங்க வந்து நல்லாவே இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறாங்க திருமண வாழ்க்கையில். அவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு வளர்ச்சி, அதாவது திருமணம் சார்ந்த முன்னேற்றம், திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு வளர்ச்சி, குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம், அது மாதிரி நல்ல பலன்களை இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்திக்கு பிறகு கொடுப்பார். தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நிறைய பேருக்கு வந்து கடன் அமைப்பு கொடுத்துருக்கலாம். கடன் சார்ந்த பிரச்சனைகள், அது மாதிரி கடன் வாங்கி நிறைய சிக்கல்ல இருக்கிறவங்க, மணி வேற ஒரு சில பேருக்கு பிளாக் ஆகிருக்கலாம். அதாவது சனி வக்ர காலங்களில் இருக்கும்போது அந்த மணியெல்லாம் திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனைகள் தீரும். நோய் நொடி பிரச்சனைகள், அதாவது நிறைய மருத்துவ செலவுகள்லாம் எடுத்திருந்தா அதெல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருத்தர் வீடு கட்டணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருப்பீங்க, இல்லைன்னா பிளாட் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க. அப்படி இல்லைன்னாக்கா ஒரு ப்ராப்பர்ட்டி வண்டி வாகன சேர்க்கை அதுக்காக முயற்சி பண்ணி தடங்களாக இருந்துச்சுன்னா, இப்போ வண்டி வாகன சேர்க்கையை கொடுக்கும், வீடு கட்டுற யோகத்தையும் கொடுக்கும், ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்திக்கு பிறகு இந்த கோச்சார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது இந்த 20 வயசுக்கு மேலே 38 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்கலாம். தசா ரீதியாக பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது தொழில் ரீதியாக வேலை வாய்ப்பு ரீதியாக வளர்ச்சிகளை கொடுக்கும். 38 வயசுக்கு மேலே 54 வயசு வரைக்கும் குரு தசை. இந்த குரு இந்த ராசிக்கு நன்மை செய்யாது. இந்த ராசிக்கு நன்மை செய்யாத கிரகம் நன்மை செய்யணும் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் 3, 6, 10, 11 ஆகிய இடங்கள்ல இருந்து தசை பண்ணால், இல்லை பரிவர்த்தனை மூலமா தசை பண்ணிச்சுன்னா கூட சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். 3னா கூட உச்சமாக இருக்கும். அங்கே வந்து ஒரு சில கடன்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் ஒரு தொழில் ஆரம்பித்து அந்த தொழிலை வந்து கடனை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் இந்த குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு. அது மாதிரி கடன் பிரச்சனைகள் இருந்தீங்கன்னாக்கா குரு தசையில் அது நிவர்த்தி ஆகும். ஒரு சில பேருக்கு வந்து மணி லாக் ஆகிருக்கும், பணம் கொடுத்து வராமல் இருக்கிறது, தொழில் ரீதியாக கொஞ்சம் நலிவு, அதாவது வருமான குறைபாடுகள் இருக்கிறது. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு வருமானம் வந்துகிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சனி வக்ர காலங்களில் வந்து நிறைய தடை தாமதங்களை கொடுத்துருக்கும். பண வரவு, கடன் கேட்டு கிடைக்காம இருக்கிறது, கொடுத்த பணம் வராமல் இருக்கிறது, இல்லை உடல்நிலையில் கொஞ்சம் பாதிப்புகள், அது மாதிரி நிறைய சுப விசேஷங்களுக்காக ஏதாவது முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னாக்கா அதெல்லாம் தடைகளை கொடுத்துருந்துச்சுனாக்கா அந்த சனி வக்ர நிவர்த்தி காலம் அப்படிங்கிறது குருவுடைய தசையில் எதெல்லாம் தடையாக இருக்கோ அந்த அளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும் குரு தசையானது. ஏன்னா குரு தசை நன்மை செய்யாது. இது வந்து 3, 6, 10, 11 இருந்துச்சுன்னா சிறப்பு. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா வேற எங்கேருந்து தசை பண்ணாலும் கொஞ்சம் உங்களுடைய ஜாதகத்தை செக் பண்ணுறது இந்த காலகட்டங்களில் நல்லது. இதில் மாச சம்பளத்தில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல. இதே தொழிலில் இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். ஏன்னா தொழிலில் வந்து நிறைய டவுன் எல்லாம் அந்த ரிஷபராசியில் இருக்குது. வருமானம் எல்லாம் கம்மியாக இருக்கிறது, தொழில் வந்து சரியாக வராமல் எதுக்கடா அந்த தொழில் ஆரம்பிச்சோமா அப்படின்லாம் நிறைய பேர் வருத்தப்படுவாங்க. இது வந்து அஷ்டமாதிபதி தசை. இந்த அஷ்டமாதிபதி தசையில் தொழில் பண்ணுறது அப்படிங்கிறது பெருசாக கேள்விக்குறிதான். ஆனால் வேலை செய்யலாம். மாத சம்பளத்துலலாம் இருந்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு பரவாயில்ல, உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. அதே ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான், அந்த சூரிய பகவான் நல்லா இருந்தால், அதாவது சுபத்துவமாக இருந்தால், நல்ல கிரக சேர்க்கையோடு இருந்தால் உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். உங்கள் லக்னத்துக்கு 4ஆம் அதிபதியும் உங்களுக்கு ஆட்சி உச்சத்தில் இருந்துச்சுனாக்கா வேலையில் உங்களுக்கு பஞ்சாயத்து வராது. தொழில் செய்யக்கூடிய இடத்துல மட்டும்தான் பஞ்சாயத்து வரும். தொழிலுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா தொழில் செய்ய தேவையில்லை. அப்படி இருந்தும் வேலையில் ஒரு சில கடன் நெருக்கடிகள் அதெல்லாம் கொடுத்துருந்துச்சுனாக்கா அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குரு தசையாக இருந்தாலும் சரி, இல்லை ராகு தசையாக இருந்தாலும் சரி, உங்கள் சுய ஜாதகத்தில் ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவரும் லக்னத்துக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவரும் எந்த தசையாக இருந்தாலும் சரி, இந்த 4 கூடிய கிரகம் உங்களுக்கு நல்லா இருந்துச்சுனாக்கா சிறப்பான ஏற்றங்களை கொடுக்கும். இந்த காலகட்டங்களில் சனி வந்து பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது வேலை ரீதியாக தொழில் ரீதியாக. மற்றபடி திருமண வாழ்க்கையில் ஒரு சில பேருக்கு வந்து நெருக்கடிகளை கொடுக்கலாம். சுப விசேஷங்கள் வீட்டில் தடைப்பட்டு இருக்கலாம். அதாவது உங்களுக்கு வந்து 7.5 சனி கிடையாது, வீட்டில் யாருக்காவது 7.5 சனியோ அஷ்டம சனியோ இருந்தால் கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கும், மனசார்ந்த பிரச்சனைகள் இருக்கலாம். அதெல்லாம் வந்து இந்த சுப விசேஷங்கள் இப்போ கூடி வந்துடும். யாராவது தொழில் செய்யணும், வேலை கிடைக்கல வீட்டில், அது மாதிரி வீடு கட்டுறது, இது மாதிரி ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, இது எல்லாமே நல்ல ஒரு வளர்ச்சிகளை இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சனி உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துருவார். 54 வயசுலேருந்து 73 வயசு வரைக்கும் சனி தசை. சனி பகவான் தசை இந்த ராசிக்கு யோகாதிபதி தசை அப்படின்னு சொல்லக்கூடியவர், யோகத்தை செய்யக்கூடியவர். இப்போ 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடத்துலலாம் இருக்கும்போதெல்லாம் வக்ரமாக இருந்தாலும் சரி, வக்ர நிவர்த்தியில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசாக கெடுபலன்கள் கிடையாது. வக்ரத்தில் இருக்கும்போது கூட வர வேண்டிய பணம் நாளைக்கு வரலாம், இல்லை தள்ளி போகலாம், ஒரு வாரம் போகலாம், இருக்கிறத எடுத்து நீங்கள் செலவு பண்ணியிருப்பீங்க, அது மாதிரி இருக்கும். அப்படிலாம் ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டது. ஏன்னா சனி பகவான் வந்து அப்படி நம்ம சொல்ல முடியாது, எல்லாருக்குமே நல்லது பண்ணிடுவார் அப்படின்ட்டு. முடிஞ்ச அளவு இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை காப்பாற்றி தான் விடும். சனி வந்து அந்த அளவுக்கு கெடுபலன் செய்யாமல் காப்பாற்றி தான் விடும். முடிஞ்ச அளவு காப்பாற்றும். எந்த அளவுக்கு உங்களை காப்பாற்றணுமோ அந்த அளவுக்கு உங்களை காப்பாற்றி விட்டுரும் இந்த சனி பகவான். மற்றபடி புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் சரியில்லைன்ற பட்சத்தில் தான்
தொழில் ரீதியாக வருமானத்தை கம்மி பண்ணுறது, இல்லை குடும்ப வாழ்க்கையில் ஒரு சில பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுக்கறது, அது மாதிரி சனியுடைய தசையில் முதல் 10 வருஷம் பின்னாடி 9 வருஷம் அப்படின்னு பிரித்து சொல்லலாம். இந்த முதல் 10 வருஷம் இருக்கு இல்லையா, இந்த 10 வருஷத்தில் நீங்கள் நல்லா இருக்கிறீங்க பரவாயில்ல அப்படின்னாக்கா, இப்போ பரவாயில்ல உங்களுக்கு சிறப்பாக இருக்கும், நீங்கள் பயப்படவே தேவையில்ல. அதே முதல் 10 வருஷத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க அப்படின்னாக்கா, இப்போ ஓரளவுக்கு அந்த வக்கர நிவர்த்திக்கு பிறகு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இருந்தாலும் கவனத்தில் எடுத்துக்கணும். உங்களுக்கு அந்த 10 வருஷமோ அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான், அந்த பலன்கள் அப்படிங்கிறது கம்மி தான் சனி பகவானுடைய தசையில். பின்னாடி வரக்கூடிய 9 வருஷத்தில் நல்லா இருக்கிறீங்க பரவாயில்ல, அந்த சுக்கிர புத்திக்கு அப்புறம் ஓரளவுக்கு பரவாயில்லங்க நான் நல்லா இருக்கிறேன் சிறப்பாக இருக்கிறேன் அப்படின்னாக்கா, உங்களுக்கு 7 சனியும் சேர்த்து உங்களுக்கு நல்லா இருக்கும். மற்றபடி பின்னாடி வரக்கூடிய அதே 9 வருடத்தில் கஷ்டப்பட்டு வரேன் அப்படின்னாக்கா, கடன் வாங்குறத தவிர்க்கிறது நல்லது. இந்த சனி தசையில் இருக்கிறவங்க எது வாங்கினாலும் சரி வேலையை வச்சு வாங்க, சுப கடன்களை தான் அதிகமாக வரும், தேவையில்லாத கடன்லாம் வராது. கொடுத்த பணம் வரணும்னா இப்போ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீர்வுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த சனி தசையில். 73 வயசுக்கு மேலே 90 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் பின்னாடி வரக்கூடிய பூர்வ புனி சனாதிபதி தசை. இந்த சனி வக்கர நிவர்த்திக்கு பிறகு கடனாக இருந்தாலும் சரி, நோயாக இருந்தாலும் சரி, வழக்காக இருந்தாலும் சரி, சொத்து ரீதியாக இருக்கக்கூடிய வழக்குகள், இல்லை பிள்ளைகள் வழியில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும், நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். நிறைய முயற்சி பண்ணியிருப்பீங்க, சனி வக்கரமாக இருக்கும் போதெல்லாம் நிறைய தடைகள் தான் கொடுத்துருக்கும். உடல்நலம் சம்மந்தப்பட்டதில், சொந்த பந்தங்களில், வாரிசுகள் ரீதியாக திடீர்னு வந்து யாராவது சொத்து மேலே கேஸ் போட்டுருவாங்க, இல்லை அப்படின்னாக்கா வேலை மேலே கேஸ் போட்டுருவாங்க, தொழில் மேலே கேஸ் போடுவாங்க, இது மாதிரி ஏதாவது கெடுக்கணும்னு நினச்சிருப்பாங்க. அது எல்லாமே இப்போ கிளியர் ஆகும். எது மாதிரியான வழக்குகள் இருந்தாலும் சரி, நோய் நொடி பிரச்சனைகள், கடன் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த புதன் தசையில் இருக்கிறவங்களுக்கு வாரிசுகளோட வளர்ச்சி சிறப்பு, கடன் நோய் வழக்கு எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகி நல்ல ஒரு முன்னேற்றங்களை இந்த புதன் தசையில் பார்க்கலாம். இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். நன்றி.